தந்தைக்கு இறப்பு சான்றிதழ் தராமல் அதிகாரிகள் அலைக்கழித்ததால் இளைஞர் நேற்று இரவு சித்தலப்பாக்கத்தில் உள்ள 200 அடி செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மேடவாக்கம் அடுத்த சித்தலப்பாக்கத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் தனது தந்தையின் இறப்பு சான்றுக்காக விண்ணப்பித்துள்ளார். ஆனால் ஓராண்டாகியும் சான்றிதழ் தராமலும் உரிய பதில் அளிக்காமலும் அதிகாரிகள் அலைக்கழித்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த மகேஷ் நேற்று இரவு சித்தலப்பாக்கத்தில் உள்ள 200 அடி செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மகேஷை டவரில் இருந்து இறக்க முயற்சித்தனர். ஆனால் இரவு நேரம் என்பதால் மகேஷை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த மகேஷின் தாயார் ராணி தந்தையின் இறப்பு சான்றிதழ் போலீசார் தந்துவிட்டதாக வெள்ளை பேப்பரை காண்பித்தார். இதையடுத்து மகேஷ் டவரில் இருந்து கீழே இறங்கினார். இளைஞரின் போராட்டத்தால் அந்த பகுதியில் 3 மணி நேரம் பரபரப்பு நிலவியது. அதனால எங்கள் எப்போ கெஸ்ட் கிடைக்கல, நீ என்ன பண்ணுற அண்ணன் போய் வரானே அப்படின்னு ஒரே பிரச்சனை பண்ணிக்கலாம் வீட்டில். அதனால என்ன பண்ணிட்டா மேலே ஏற்றுக்கிறாங்க. காஞ்சிபுரம் ஜிஹெச்சில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கே இறந்தாங்களோ அங்கே தான் கொடுப்பாங்க, நீ வாலாஜாபாத்லேயே போய் 4வது நாளே வாங்கிக்கணும். 4வது நாள் காஞ்சிபுரம் போனதுக்கு மறுபடியும் வாலாஜாபாத் அனுப்பிச்சாங்க. வாலாஜாபாத்தில் போய் இடத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. அது என்ன ஆச்சுன்னா 4 மாதம் கழிச்சு தான் எஃப்ஐஆர் காப்பி எங்களுக்கு கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வரணும், இப்போ எது செல்லுபடியாது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாடினாங்க. அது ஒரு 4 மாதம் ஆச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு மறுபடியும் அங்கே போனால் இது செல்லுபடி ஆகாது, பெண்டிங் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது, விஸ்ரா சர்டிஃபிகேட் ஒன்று பெண்டிங் சர்டிஃபிகேட், அதை வாங்கினோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க, இது வாங்கிட்டோம் அது வாங்கிட்டோம்.